அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். லைஃபு கண்டினியூஸாக முன்னேறிக்கிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் சில அனுபவங்கள் ஏற்படும். அந்த அனுபவத்தை கொண்டு அடுத்த நாளை ஃபேஸ் பண்ணணும். நாளுக்கு நாள் இந்த ப்ராக்ரஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும். இது உங்களுக்கான தனிப்பட்ட வேகத்தில் அது நடக்கணும். இன்னொருத்தரோட வேகத்துக்கு அது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையும் வேறு வேறு விதமானது. எந்த இரண்டு நபர்களோட வாழ்க்கையும் ஒன்றல்ல. எல்லாமே வேற வேற வேற, எல்லாமே வேற பேட்டர்ன், எல்லாருக்கும் வேற பாதை, எல்லாருக்கும் வேற பயணம், எல்லாருக்கும் வேற அனுபவங்கள். அப்போது யாருடைய ஸ்பீடையும் பார்த்து நீ பயப்பட தேவை கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை, நீ கடந்து வந்த பாதை இதே மாதிரி இன்னொருத்தர் கடந்து வந்த பாதை இருக்காது. ஒரே இடத்துல நீங்கள் நிற்கிறப்ப கூட உங்களுக்கு பின்னாடி பார்க்குறப்போ நீ அந்த நபர்களுக்கான பாதை, அவங்க கடந்து வந்த அனுபவங்கள் ஒன்றாவே இருக்காது. எல்லாமே வேற வேறையாக இருக்கும். அப்புறம் எதுக்காக நம்ம இந்த காம்படிஷன் மாதிரி, அவன் இப்படி இருக்கான் நான் அப்படி வாங்கணும், நான் இப்படி, அவன் இதெல்லாம் வச்சுருக்கான் அதெல்லாம் நான் வாங்கணும், நான் இதெல்லாம் வச்சுருக்கான் அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி நாம் ஏன் போராடணும்? யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்குன்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நாம் வாங்குகிறோம், நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நாம் செய்கிறோம். நம்மளுக்கு எந்த பாதை நம்மளுக்கு முக்கியமோ அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணுறோம். எந்த பயணம் நம்மளுக்கு முக்கியமோ அந்த பயணத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இந்த பயணம் இன்னொருத்தருக்கும் நம்மளுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரே பாதையும் ஒரே பயணத்தையும் தேர்ந்தெடுத்த நபர்களுக்கு கூட ஒரே அனுபவம் தான் நேரணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அவருடைய அனுபவத்தை போன்று அவருடைய வாழ்க்கை எந்த இடத்துல தொடங்குச்சோ அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டு அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் பிறந்தவங்க, அவங்களுடைய வாழ்க்கையே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே சூழலில் வளர்ந்து, ஒரே சூழலில் பிறந்து, ஒரே சூழலில் வளர்ந்து அப்படி இருக்கிறவங்க கூட அவங்களுடைய பயணமும் பாதையும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையும் தனித்துவமானது. உங்களுடைய வாழ்க்கை வேற, அவங்களுடைய வாழ்க்கை வேற. இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அத்தனை கோடி மக்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு. அது யாருடைய பேசியும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுடைய ஸ்பீடு நம்மளுக்கு, நம்மளுடைய பாதை நம்மளுக்கு, நம்மளுடைய காட்சிகள் நம்மளுக்கு, நம்மளுடைய உலகம், நம்மளுடைய கோட்டை, நம்மளுடைய கொத்தளங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு வேற வேற. அதனால் அவனுடைய வாழ்க்கையை காப்பி அடிக்கணும், இவனுடைய வாழ்க்கையை காப்பி அடிக்கணும்னு சொல்லி கஷ்டப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைதியாக வாழ கற்றுக்கோங்க, ரசித்து வாழ கற்றுக்கோங்க. இந்த பயணத்தை அப்படியே ரசித்து இன்ச்சாக ரசித்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு, சில விஷயங்களை என்ஜாய் பண்ணிவிட்டு, சில விஷயங்களுக்காக சின்ன சின்ன கஷ்டங்கள் ஏற்படுறப்ப அதுலேருந்து சின்ன சின்ன பாடங்களை கற்றுக்கிட்டு அப்படியே அழகாக அடுத்த அடி எடுத்து வச்சு அங்கே கிடைக்கிற அனுபவங்களையும் அங்கே திறக்க போகிற புதிய உலகத்தையும் நம்ம பார்க்க பழகிக்கிட்டோம்னா வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆனந்தமே. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.